வணக்கம். இந்த வீடியோவில் கோட்டை கருப்பண்ணசாமியுடைய கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆடி அமாவாசை அப்படின்னு சொன்னாலே காவல் தெய்வங்களுக்கெல்லாம் பூசை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்படி ஆடி அமாவாசைக்கு பின்னால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் 4000 ஆடு 5000 ஆடுன்னு ஒரே ராத்திரியில் அத்தனை ஆடுகளை கருப்பண்ணசாமிக்கு பலி கொடுத்து அந்த ஆட்டு கறியை பூரா அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அடுத்த நாள் காலையில் ஒத்த கறி துண்டம் கூட ஏன் எலும்பு கூட மண்ணு மேல இல்லாம பாத்துக்கிடுவாங்க. அப்படி கோட்டை கருப்பண்ணசாமி அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் மாவட்டம் விராலிப்பட்டியில கோயில் வாங்கி இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துடைய திருவிழாவை பத்தியும் எந்த திருவிழாவை சுத்தி நடக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். 2 ஆள் ஒசரத்துக்கு மேல பெரிய பெரிய அருவாள்களா நுப்பாட்டி வச்சிருப்பாங்க. ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த கோட்டை கருப்பண்ணசாமி கோயில்ல 2 வெள்ளை குதிரை மேல சாமிக உட்கார்ந்து இருப்பாங்க. கம்பி வேலிகளுக்குள்ள ஆயிரக்கணக்கான ஆடுகள் எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். இதுல சாமிக்கு கெடா குட்டியை நேர்ந்து விடணும், ஏதோ நேர்த்தி கடன் போட்டிருக்கோம், சாமி நமக்கு நடத்தி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா ஒரு கெடா குட்டி 2 கெடா குட்டின்னு நேர்ந்து விடுவாங்க. ஆனா இந்த கோயில்ல 50 கெடா குட்டி 60 கெடா குட்டின்னு வருஷா வருஷம் இந்த கோட்டை கருப்பண்ணசாமிக்கு கெடாக்களை நேர்ந்து விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பரம பக்தர்களை எல்லாம் இந்த கூட்டத்தில் நம்மளால பார்க்க முடியும். கடுமையான விரதம் பிடிப்பாங்க. ஆடி மாசத்துல வரக்கூடிய இவருடைய திருவிழா அப்படின்னு சொன்னா அந்த விராலிப்பட்டி ஊர் மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பேரு இந்த சாமியை நம்பி கையெடுக்கக்கூடிய சுத்துப்பட்டி மக்கள் எல்லாம் இந்த கோட்டை கருப்பண்ணசாமியுடைய பேரை சொல்லி விரதம் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. விரதம்னாலும் விரதம், கடுமையான விரதம் இருப்பாங்க. கருப்பண்ணசாமிக்கு விரதம் இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஊர்ல டிவி கூட பார்க்க மாட்டாங்களா, அந்த அளவுக்கு கருப்ப மேல பக்தியா கடந்து அவருடைய ஆடி அமாவாசைக்கு பின்னால் வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை பூசைக்காக விரதம் இருப்பாங்க. இதுல இவ்வளவு நேரம் பார்த்தமே, இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த விராலிப்பட்டின்னு சொல்லப்படக்கூடிய ஊருக்கு வெளியில கோட்டை கருப்பண்ணசாமி கோயில் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னா இவர்கிட்ட போய் சத்தியம் போட்டுட்டு வந்தோம்னு சொன்னோம்னா அந்த சத்தியத்தை மீறவே முடியாது. அப்படி சாமி கிட்ட சத்தியம் போட்டுட்டு ஒருவேளை மீறி நடந்துட்டோம்னா கருப்பன் நமக்கு சோதனை மேல சோதனை கொடுத்து சத்தியம் போட்டுட்டு இப்படி மீறி புட்டையடான்னு சொல்லிட்டு நம்மளை குளமளிச்சு விட்டுருவாரு. அதனாலேயே இங்க இந்த குறிப்பான இந்த கோயில்ல நிறைய பெண்கள் எல்லாம் அவங்க புருஷமாரை கொண்டு வந்து நிறைய குடிச்சு குடிகாரங்கள் ஆகி போனவங்களை எல்லாம் இந்த கோயில்ல இருக்கக்கூடிய கோட்டை கருப்பண்ணசாமி கிட்ட சத்தியம் போட வச்சு அவருடைய கையில கோயில்ல இருக்கக்கூடிய பூசாரியை வச்சு ஒரு கயித்தை கட்டி விட்டுருவாங்க. அந்த கயிறு கையில கட்டினதுக்கு அப்புறமா கோட்டை கருப்பண்ணசாமி கிட்ட சத்தியம் போட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு எவ்வளவு ஆசை இருந்தாலும் சரி, அவங்க மனசு எவ்வளவோ பாடா படுத்தினாலும் சரி, இந்த கருப்ப மேல இருக்கக்கூடிய பயத்தினால இங்க சத்தியம் போட்டவங்க எல்லாம் சாராயத்தை தொட்டே பார்க்க மாட்டாங்க. இப்படி பெண் மக்களுக்கு புருஷன்மாரை காப்பாத்தி கொடுக்கிற சாமி மட்டும் கிடையாது, பிள்ளவரம் கொடுக்கக்கூடிய தெய்வமாகவும் இந்த கோட்டை கருப்பண்ணசாமி இருக்காரு. குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பனுடைய எல்லையை மிதிச்சவங்களுக்கெல்லாம் சத்தியமாக இந்த தெய்வம் குழந்தை பாக்கியம் கொடுத்திருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சாட்சி சொல்லி நிற்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு வரக்கூடிய வேளையில் அப்படின்னா பெண்களுக்கு பக்க துணையாக அவரை நம்பி வரக்கூடியவங்களுக்கு அவருடைய எல்லையில் தஞ்சம் அடைக்கலம்னு சொல்லி வரக்கூடிய பெண் மக்களுக்கு இப்படி நல்லதெல்லாம் செய்கிறாரே இந்த சாமி அப்படின்னு சொல்லி பார்த்தா இவருக்கு சொல்றமே அந்த ஆடி மாச அமாவாசைக்கு பின்னால வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையில ராத்திரி பூசை கொடுப்பாங்க. அந்த பூசைக்கு மட்டும் பெண் மக்கள் யாரும் வரக்கூடாது, ஆண்கள் மட்டும்தான் அந்த ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய கோட்டை கருப்பண்ணசாமி கோயிலுக்கு மற்ற நாட்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் வந்து போனாலும் அந்த குறிப்பிட்ட நாள் சாமிக்கு படையல் கொடுக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆடுகள் 1000 ஆடு 2000 ஆடு 3000 ஆடு அப்படின்னு வந்துகிட்டு இருந்த கணக்கானது 3500 ஆடு 4000 ஆடு 5000 ஆடு அப்படின்னு கணக்கு சொல்லக்கூடிய அளவில் வருஷா வருஷம் இந்த கோயிலுக்கு நேர்ந்து விடக்கூடிய ஆட்டுக்குட்டிகளுடைய எண்ணிக்கை
எண்ணிக்கையானது அதிகமாகிக்கிட்டே போகுது. கோயிலுக்கு ஆட்டுக்குட்டியை நேர்ந்து விட்டுருக்காங்க, சாமிக்கு அதை பலி கொடுக்குறாங்க. ஒரே ஒரு குறிப்பிட்ட நாளில் அன்னைக்கு ராத்திரியிலேயே பலி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இங்க ராத்திரி ஆண்கள் மட்டும்தான் வரணும். இந்த ஆண்கள் எல்லாரும் சாமியுடைய பிரசாதத்தை, அந்த கறியை பூரா அன்னைக்கு ராத்திரியே சமைப்பாங்க. 100க்கும் மேற்பட்ட அடுப்புகளில் அந்த ஆயிரக்கணக்கான ஆடுகளையும் கறியா வேக வைப்பாங்க. வேக வச்சு அந்த கறியையே அந்த பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதமாக கொடுப்பாங்க. இங்க சோறு திங்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது, கறியை திங்கணும். ஆட்டுக்குட்டிகள் மட்டும் 4000 ஆடுக 5000 ஆடுகள் இருக்கும். ஆனா அங்க ராத்திரி சாமி கும்பிடக்கூடிய ஆண்கள்னு சொல்லி பார்த்தா 10,000 இருந்து 20,000 ஆம்பளைங்க வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு குட்டியை, ஒரு ஆட்டுக்குட்டியை 2 பேர் 3 பேர் சேர்ந்து சாப்பிட்டாகணும். அம்பட்டு கறியானது இந்த கோயிலில் சாமிக்கு படையல் கொடுக்கப்பட்டு அந்த ஆடுகள் எல்லாம் அன்னைக்கு ராத்திரியே சமைக்கப்படும். இந்த திருவிழாவானது ஆரம்பிக்கும் போது ராத்திரி ஒரு 9 மணிக்கெல்லாம் சாமியுடைய அலங்கார பெட்டியானது இந்த கோட்டை கருப்பணசாமி கோயிலுக்கு வரும். இப்படி அந்த சுத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்கள்லையும் பேரு வாங்கி நிற்கக்கூடிய இந்த விராலிப்பட்டி கோட்டை கருப்பணசாமி கோயில்ல இப்படி ஒரு சாம படப்பு நடக்குது அப்படின்னு சொன்னா, அங்க எந்த வான வேடிக்கையும் இருக்காது, எந்த மைக்கு செட்டு பாட்டு எதுவும் இருக்காது. ஆர்ப்பாட்டம், தண்ணி அடிச்சிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றவங்க கூட அவருடைய எல்லையை மிதிக்க முடியாது. இது இன்னைக்கு மட்டும் கிடையாது, என்னைக்குமே தண்ணி அடிச்சிட்டு அவருடைய எல்லைக்குள்ள யாராலையும் நுழைய முடியாது. அப்படி ஒருத்தர் நுழைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா உசுரோட திரும்ப அனுப்ப மாட்டாரு இந்த கருப்பரு. உசுரை விட்டா கூட கைய கால எதையாவது ஊனப்படுத்தி தான் கருப்பேன் அவன் எல்லையை விட்டு வெளியே அனுப்புவாம்பாங்க. அதனால அந்த ராத்திரியில 9:30-10 மணிக்கு மேல அங்க கூட்டமானது, ஆம்பளைய கூட்டம் அலமோதும். ஒரு ஆம்பளை கூட தண்ணி அடிச்சிட்டு கருவிங்க வந்திருக்கேன் அப்படின்னு அங்க வர முடியாது. அத்தனை பேரும் அந்த கறியை அந்த கருப்பனுடைய பிரசாதமா வாங்கி சாப்பிட்றதுக்காக அன்னைக்கு ராத்திரி பூரா வந்திருப்பாங்க. இப்படியாக 9 மணியிலிருந்து இந்த விழாவானது களகட்ட ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, பச்சை மண்பானையில் ஆம்பளைகளா சேர்ந்து பொங்க வச்சு ஆகாச பூசை அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு பூசை கொடுத்து ஆட்டை பலி கொடுப்பாங்க. இப்படி நடுராத்திரியில் ஆட்டை பலி கொடுத்ததுக்கு அப்புறமா சூரியன் உதிக்கிறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சாகணும். அப்படியே கோட்டை கருப்பணசாமியானவர் வேட்டைக்கு போயிட்டு வருவார். அவர் வேட்டைக்கு போயிட்டு வந்த உடனேயுமே ஆடுகளை பூரா அவருக்கு பலி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி திருவிழா அப்பதான் ஆட்டுக்குட்டிகளை பக்தர்கள் விடுவாங்கன்னு கிடையாது. எப்பப்பெல்லாம் பக்தர்கள் கருப்பணசாமிக்கு அவருக்கான அந்த நேர்த்தி கடனை செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் ஆட்டுக்குட்டிகளை அங்க அவங்க கட்டி போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களும் இன்னைக்கு இந்த கோயிலை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஆட்டுக்குட்டிகளை பூரா வளர்த்து வருவாங்க. ஊருக்குள்ள கருப்பனுடைய சொத்தாக, கருப்பனுக்காக காவு கொடுக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டிகளை பூரா வருஷம் பூரா வளர்த்து இந்த ஆடி அமாவாசைக்கு பின்னால வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையில வரிசையா பலி கொடுப்பாங்க. அந்த ஆட்டுக்குட்டிகளுடைய தலைகளை எண்ணி மாள முடியாது. அப்படி வேலிக்குள்ள ஏகப்பட்ட ஆடுகள், அதுபோக சின்ன யானை, பெரிய பெரிய லாரி, இப்படின்னு 100கணக்கான ஆயிரக்கணக்கான ஆடுகள் இந்த குறிப்பிட்ட திருவிழா நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் எங்கெங்கெல்லாமோ இருந்து இந்த கோயிலுக்கு சாமிக்கு நேர்த்தி கடனாக காணிக்கையாக வந்து சேரும். சரி, எல்லாத்தையும் கேட்டுட்டோம். எக்கச்சக்கமான ஆடுகளை பலி கொடுக்குறாங்க. கருப்பனுக்கு அத்தனை ஆடுகளும் பலி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த கரிய பூரா அன்னைக்கு ராத்திரிக்குள்ளேயே, அதுவும் அந்த குறிப்பிட்ட சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால நடுராத்திரியில பலி கொடுத்து அப்படியே சமைக்க தொடங்கி சமையல் பண்ணி முடிச்ச உடனேயுமே பிரசாதமா அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்குள்ளேயே கோயிலுக்கு பக்கத்திலேயே பெரிய குழி வெட்டி அதுக்குள்ள மீந்து போகக்கூடிய அத்தனை கறியையும் போட்டு கருப்பங்கிட்டையே புதைச்சிட்டு வந்துருவாங்க. ஒத்த கறி துண்டத்தையோ ஒரு எலும்பை கூட கருப்பனுடைய எல்லையில இருந்து வீட்டுக்கு கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறத காலங்காலமாகவே கடைபிடிச்சு வராங்க. இந்த விராலிப்பட்டி கோட்டை கருப்பணசாமி கோயில்ல வெள்ளி வள்ளிக்கு சாமி கருப்பசாமி அருள்வாக்கு சொல்லுவாரு. அவர்கிட்ட போய் மடிப்புச்சை கேட்டு நின்னோம்னா, அவர்கிட்ட போய் அடைக்கலம் கேட்டு நின்னோம்னா அத்தனை பேரையும் காத்து கொடுப்பாரு அப்படின்னு சுத்துப்பட்டி மக்கள் எல்லாம் சத்தியம் பண்ணி நிற்கிறாங்க. நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரே ஒரு வருஷமாவது ஆடி அமாவாசைக்கு பின்னால வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையில விராலிப்பட்டி கோட்டை கருப்பணசாமி கோயிலுக்கு போய் அவருடைய பிரசாதத்தை, அவருடைய மண்ணை மிதிச்சு அவருடைய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு அவருடைய அருளை வாங்கிக்கிறணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.